இதாங்க வீட்டோட எலிவேஷன் டிசைன், அதாவது வெளிப்புற அமைப்பு. இது பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து குறிப்பாக யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னா, ஒரு 10 லட்ச ரூபா மதிப்பீட்டில் நம்ம வந்து ஒரு வீடை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன பண்ணி கரெக்டாக இதை வந்து என்ன பட்ஜெட்டில் முடிக்க முடியுன்ற டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட பிளானும் வாஸ்து முறை எப்படி வந்து பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பதிவில் அதையும் பார்க்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட உள்புற அமைப்பு இதுதான், அதாவது ஒரு பெட்ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 2 விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட், அதாவது பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10க்கு 10 சைஸில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 6 சைஸில் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாகி இருக்குது. இந்த சைஸெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சின்ன சைஸுன்ட்டு ஃபீல் பண்ணவே தேவையில்லைங்க. இதெல்லாம் ஒரு மீடியமான சைஸ். ஹாலோட சைஸு 10க்கு 14.25ங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே நீங்கள் வந்து சோபா போட்டுக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கும். இப்போ நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போதுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாதுங்க. ஸோ இப்போ டிவி யூனிட்டுமே தாராளமாக வந்து வச்சுக்கலாம். பக்கத்துலேயே வந்து டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூஜா வந்து ஒரு கபோர்டு மாதிரி நம்ம செட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை ஒட்டி தான் நம்ம பெட்ரூமோட டோர் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஒரு 10க்கு 8.5 சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டோட சைஸுக்கு கிச்சன் வந்து கண்டிப்பாக இது வந்து போதுமான ஒரு சைஸு தாங்க, தாராளமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டை ஒட்டி ஒரு பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓப்பன் போர்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 4 கிட்டத்தட்ட ஒரு சைஸில் வந்து ஒரு போர்ஷன் வந்து இருக்குது, சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை ஒரு வாஷிங் மிஷினோ வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு வந்து வந்திருக்குங்க, அதாவது படிக்கட்டுக்கு அடியே வந்துட்டு உங்களுக்கு டாய்லெட், காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். படிக்கட்டுக்கு பக்கத்தில் பேலன்ஸ் ஏரியாலாம் போர்ட்டிக்கோ சைஸு 7க்கு 9.25. இந்த வீட்டை நம்ம வெறும் ஹாலோ பிரிக் வச்சு மட்டும்தாங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். ஸோ இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு மெஷர்மெண்ட் பாருங்கள் 20க்கு 30 இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கிடைக்கும், சரிங்களா. 600 சதுர அடிங்க. ஸோ இன்னைத்து மார்க்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1600, 650, 1700 வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த 3 வகையான ப்ரைஸில் வந்து போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு மீடியமான பட்ஜெட்டாக இருக்கும். ஒரு சிட்டி சைடுனா அது வந்து லேபர் சார்ஜு, ஸோ ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முன்னப்பின்ன மாறும். ஸோ அதனால் இந்த கேட்டகரியில் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரைஸாக தான் இருக்கும். இந்த 3 மதிப்பில் ஏதாவது ஒரு மதிப்பாக தாங்க இருக்கும். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ ரேட்டுக்கு வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டு, சரிங்களா. இப்போ 600 × 1650ன்னு போட்டிங்கன்னா ஒரு இந்த வீட்டோட தலைவாசல் வடக்க பார்த்து இருக்குங்க, அதாவது நார்த்து ஃபேஸிங் ஹவுஸ். இந்த பிளானை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 இன்ச்சு ஹாலோ பிரிக்கோட திக்னஸ் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பிளானில் மஞ்சள் கலர் மார்க் பண்ணது எல்லாமே பில்லர்ஸ், அதாவது காலம். ஃப்யூச்சரில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ நீங்கள் ரூம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பில்லர்ஸ் போட்டுக்கிறது நல்லது. இப்போ அதே மேலே ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு தேவைப்படாது. அதே இப்போ நம்ம சென்னை பகுதியெலாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட செட்டு வந்து ரொம்ப அவ்வளோ கிடைக்காது, லூஸ் சைடில் தான், அதாவது மண் வந்து பொதுன்னு போகிற பகுதி, களிமண் பகுதி, இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பில்லர்ஸ் போட்டுக்கோங்க, அதான் சேஃப்டி. மற்றபடி கொஞ்சம் பாறையான கடினமான மண் இருக்கிற பகுதியில் வந்து நீங்கள் தாராளம் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் வந்து ஒரு ஃப்ளோரோட நம்ம முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கட்டிக்கோங்க.